கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்க லைஃப் பார்ட்னர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்க லைஃப் பார்ட்னருக்காகவே வாழக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இது சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிகப்படியான பிரச்சனைகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? அந்த பெர்ஃபெக்ஷன் தான் இவங்க கிட்ட கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். இப்போ இந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இவங்க எந்த வராகியம்மனை வழிபடலாம்? இவங்களோட மனக்குழப்பம் தீர்ந்து மன தெளிவு வரணும் அப்படின்னா அந்த அம்மனை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சள் சாமந்தி இருக்குல்ல, அந்த மஞ்சள் சாமந்தியை வச்சு நெய்வேத்தியம் என்ன இவங்க செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா கிழங்கு. தானம் கொடுக்கலாம்னா என்ன மாதிரியான விஷயங்கள் தானம் பண்ணலாம்? இவங்க தானம் தரது இந்த பச்சை பயிறு தானம் செய்யறது இவங்களுக்கு இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன்மத்த வாராகி அம்மனுக்கு ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம். யூ தமிழ் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஜோதிடர் நித்யா கிருஷ்ணன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இன்னைக்கு இந்த நேர்காணல்ல நம்ம வராகி அம்மனை பத்தி தான் பேச போறோம். அதுலயும் குறிப்பா 12 ராசிகளும் எந்த வராகி அம்மனை வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான விஷயங்களை அடைய முடியும். பிளஸ் அவங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஸோ முதலாவதா வராகி அம்மனை பத்தி நம்ம பேசிடலாம் மேம். ஏன்னா அவங்க ரொம்ப உக்ரமான தெய்வம். வராகி அம்மனை நம்ம வீட்டில் வச்செல்லாம் வழிபடக்கூடாது. வீட்டில் அப்படியே வச்சாலும் ஏதோ சத்தமெல்லாம் கேட்கும், உருமுறை சவுண்டு கேட்கும், பாத்திரம்லாம் உடையும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம 12 ராசிகளும் வழிபடணும்னு சொல்ல போறோம் இல்லையா? அவங்க கோவில்ல போய் வழிபட்டா நல்லதா இல்லை வீட்டில் வச்சு வழிபடலாமா? ஓகே, வராகி அம்மன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா உண்மைதான், உக்கிரமான தெய்வம் தான். ஆனா உக்கிரம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ஆபத்து வருது, அம்மா என்ன பண்ணுவாங்க? பயங்கர கோவம் வருமா? அந்த மாதிரி பக்தர்களுக்கு ஆபத்து வரும்போது உக்கிரமாகி அதை தடுக்கக்கூடியவங்க. அதே வகையில அருள் பாவிக்கும் போது தாயன்போட அரவணைக்கக்கூடியவங்க. சரிங்களா? அவங்க கிட்ட நம்ம நெருங்கும் போது நமக்கு வேண்டியது 2 விஷயம்தான். நம்ம நேர்மையா இருக்கணும், அதே சமயத்துல உண்மையான அன்போடு இருக்கணும். அப்படி நம்ம பரிபூர்ணமா மனதளவுல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா வாராகி அம்மனை யார் வேணா வழிபடலாம். இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜராஜேஸ்வரியோட படைத்தளபதி. சரிங்களா? இப்போ படைத்தளபதி அப்படின்னாலே ஸ்ட்ரிக்டாக தானே இருப்பாங்க. அப்போ நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம நேர்மையா இருக்கணும். கண்டிப்பா. எப்படி ஒரு உக்ர வடிவம் இருக்கோ அதே மாதிரி ஒரு கருணையும் உள்ளமும் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம 12 ராசிகளுக்கும் மந்திரம் வேற சொல்ல போறோம். இப்போ வராகி அம்மனுடைய மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாமா? கண்டிப்பா யார் வேணா சொல்லலாம். இப்போ நிறைய மந்திரங்கள் 9 முறை சொல்லணும், 27 முறை சொல்லணும், 108 முறை சொல்லணும், அந்த மாதிரி வரையறையெல்லாம் இருக்கு. ஆனா வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, மனசால நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்றதுதான் முக்கியம். கண்டிப்பா நம்பிக்கையோட சொன்னோம்னா பலன் உண்டு. ஓகே மேம். இப்போ பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, மாதவிடாய் காலம். சோ அந்த நேரத்துல நம்ம வராகி அம்மனை வழிபடலாமா? அந்த நேரத்துல தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம மனசுல நினைச்சுக்கலாம், பட் ஆனா பூஜை புனஸ்காரங்கள் அந்த நேரத்துல தவிர்ப்பது தான் சிறந்தது. கண்டிப்பா மேம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் வராகி அம்மனை வழிபடவே போறேன், இதுக்கு முன்னாடி நான் வழிபட்டது இல்ல. நம்ம நேர்காணல பார்த்துட்டு கூட நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? சோ அவங்க முறையா செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எதாவது இருக்கா? இப்ப வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் இப்படி நான் முறையா செய்யணும், இந்த மாதிரி இப்ப நான் படம் வச்சுதான் கும்பிடணும், சிலை வச்சுதான் கும்பிடணும், அபிஷேகம் பண்ணி தான் கும்பிடணும், கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும், அப்படி எந்த வரையறையுமே கிடையாது. மனசார நினைச்சு ஒரு அகல் விளக்குல நெய்யூற்றி தீபம் ஏத்தி ஒரு பூ, நம்ம கிட்ட இருக்கிற பூ வச்சு நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா அந்த இடத்துல வாராகி அம்மன் அருள் புரிவாங்க. ஓகே மேம். வராகி அம்மன் வழிபாட்டுல இந்தந்த விஷயங்களை மட்டும் நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம தப்பு செஞ்சுட்டு இப்போ நம்ம வாராகி அம்மன்ட்ட ஒரு பிரச்சனைன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம பக்கம் தப்பு இருக்கக்கூடாது. நம்ம பக்கம் தப்போட நம்ம போய் இன்னொருத்தவங்கள குறை சொல்லி கேட்கவே கூடாது. நமக்கு சரி பண்ணித்தாங்க, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு அம்மா கிட்ட நம்ம எப்படி குழம்போம், அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு மனசு விட்டு நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி அம்மன் கிட்ட நம்ம பேசும்போது
கண்டிப்பா அம்மன் வந்து செவி மடப்பாங்க. கண்டிப்பா மேம். பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, வராகி அம்மன் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும், எதிரிகளை தோக்கடிக்கணும் அப்படின்னா எல்லாருமே வேண்டுதல் வைப்பாங்க. அதை தாண்டி இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் கூட அம்மன் வந்து அருள்பாலிப்பாங்க அப்படின்னா என்ன மாதிரி? இந்த விஷயத்துக்குன்னு வரையறை பற்றி இவ்வளவு கட்டுப்படுத்தின மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த விஷயம் வேணா கேட்கலாம். திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை பதவி உயர்வுன்னு உங்களுக்கு வேண்டிய அத்தனையுமே வந்து வாராகி அம்மன்ட்ட கேட்கும் போது கிடைக்கும். கேட்கிற விதம் நேர்மையாக இருக்கணும். கண்டிப்பா. ஆனா சில பேர் பயப்படுறாங்கல்ல மேம், வீட்டுல வச்சு வழிபட்டோம்னா அது சத்தம் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. எதனால அந்த மாதிரி பயமுறுத்துறாங்களா இல்ல எதனால அந்த மாதிரி நடக்குது? பயமுறுத்துறதெல்லாம் கிடையாது. அது வந்து நம்மளை நெருங்கி உக்கிர தெய்வத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து நெருங்கி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ வந்து நம்ம அம்மாவுக்கு பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம்ல. மிரட்ட செய்கிறாங்க, அதுக்காக பயப்பட மாட்டோம் தானே. அம்மா கிட்ட திரும்ப சண்டை போடுவோம்ல. அந்த மாதிரி நம்ம அன்போடு இருக்கும்போது அதெல்லாம் வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அது பொதுவாக வந்து உக்கிர தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபட மாட்டாங்க. கோயில்களில் போய் வழிபடுறது, மனதார நினைச்சுக்கிறது, தீபம் ஏற்றி வழிபடுறது, அதுவே வந்து சிறப்பா இருக்கும். இப்போ கோவில் வழிபாடே நம்ம எடுத்துக்கலாம். வீட்டில் வச்சாலும் தப்பு இல்லை. இப்போ லௌகீக வாழ்க்கையில நம்ம இருக்கோம் சரிங்களா? அப்போ வந்து நம்ம எல்லா நேரமும் சுத்தமா அம்பால வழிபடுற அளவுக்கு நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு வந்து சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறவங்க வந்து கோயில்ல வழிபாடு பண்ணிக்கிறதே வந்து சிறப்பா இருக்கும். வீட்டில் வச்சோன்னா நம்ம முறையா அதுக்கான வகுக்கப்பட்ட வரையறைப்படி நம்ம அதை செய்யணும். அது முடியுன்றவங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். கண்டிப்பா மேம். நிறைய விஷயங்கள் வராகியம்மன் வழிபாட்டா சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம 12 ராசிகளும் வழிபட வேண்டிய வராகியம்மன் யாரு அப்படின்றத பார்க்க போறோம் இந்த நேர்காணல்ல. பார்த்தரலாம் மேம். ஓகே மேம். கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? இவங்களுடைய பொதுவான குணநலன் எப்படி இருக்கும் மேம்? ஓகே. கன்னி ராசிக்காரங்க அப்படின்னாலே வந்து அவங்க லைஃப் பார்ட்னர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்க லைஃப் பார்ட்னருக்காகவே வாழக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இது சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வடிவேல் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த பிளானிங் மிஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல தடுமாற்றம் ஏற்பட்டுரும். பிளான் பண்ணி ஒரு விஷயத்த முழுசா முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ வந்து இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க சரியா, எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. இவங்க கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட இவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப இவங்க பெர்ஃபெக்டா இருக்காங்கன்றதுக்காக மற்றவங்களும் இருக்க முடியாதுல்ல. அந்த தவறை சுட்டி காட்டும் போது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து எதிர்ப்புகள் வந்து வரும். அதே மாதிரி இவங்க எதிர்காலத்தை பத்தி சிந்திப்பாங்க. அதாவது செலவு அதிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. எதிர்காலத்துக்கு யோசிச்சு சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இவங்க கிட்ட அதிகப்படியாவே இருக்கும். இவங்க ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படியாச்சும் எதிராளியை ஒத்துக்க வச்சிருவாங்க. அந்த திறமை இவங்க கிட்ட இருக்கும். ஓகே. பட் இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிகப்படியான பிரச்சனைகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? இவங்க அந்த பெர்ஃபெக்ஷன் தான் இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அந்த பெர்ஃபெக்ஷனை மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கறது பிரச்சனையை தரும். அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு இப்பவே பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மனக்கவலைகள் வந்து கொஞ்சம் அந்த மனசு வந்து குழம்பிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துலதான் இவங்க பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஓகே. இப்போ இந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இவங்க எந்த வராகியம்மனை வழிபடலாம்? இவங்களோட மனக்குழப்பம் தீர்ந்து மன தெளிவு வரணும் அப்படின்னா உண்மத்த வாராகி அப்படின்ற வாராகி அம்மனை இவங்க வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து மன தெளிவு கிடைக்கும். இவங்களுக்கு அந்த அம்மனை வந்து எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சள் சாமந்தி இருக்குல்ல, அந்த மஞ்சள் சாமந்தியை வச்சு அந்த அம்பாளுக்கு வந்து பூஜை செய்யணும். பூஜை செஞ்சுட்டு 2 நெய் விளக்கு ஏற்றி தியானம் செய்கிறது வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன நிற புடவை சாத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பச்சை வண்ண புடவை சாத்துறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெய்வேத்தியம் என்ன? இவங்க வந்து செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா, கிழங்கு, மரவள்ளி கிழங்கு வச்சு நெய்வேத்தியம் செய்கிறது வந்து இவங்களுக்கு வந்து கூடுதல் சிறப்பை தரும். அதே மாதிரி பழங்களில் மாதுளை பழம் வச்சு வழிபட செய்யலாம். ஓகே. இவங்க தானம் கொடுக்கலாம்னா என்ன மாதிரியான விஷயங்கள் தானம் பண்ணலாம்? இவங்க வந்து தானம் தரது வந்து இந்த பச்சை பயிறு தானம் செய்கிறது வந்து இவங்களுக்கு வந்து கூடுதல் சிறப்பை தரும். ஓகே மேம். இப்போ கன்னிராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய வராகி மந்திரம் என்ன? இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மத்த வாராகி அம்மனுக்கு ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் உண்மத்த வாராகியே நம அப்படின்ற மந்திரத்தை இவங்க சொல்லும்போது இவங்களுக்கு வந்து மன தெளிவு கிடைக்கும். கண்டிப்பா மேம். நன்றி. நன்றி.